அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜூன் மாதம் 14ஆம் தேதி நள்ளிரவு அபிஜித் நட்சத்திரம் ஆனி மாதத்தின் 1ஆம் தேதி மற்றும் சங்கடகர சதுர்த்தி திதி சேருகின்ற மிக மிக அற்புதமான ஒரு திருநாள். குறிப்பாக இந்த 24 நிமிடங்களை யாருமே நீங்க தவற விடாதீங்க. ஆல்ரெடி இன்றைய அபிஜித் நட்சத்திரத்தை முன்னிட்டு ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுல சொல்லியிருக்க மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த மெத்தடை இன்றைய தினம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்றது 28வது வரக்கூடிய நட்சத்திரம். உத்திராடம் நட்சத்திரத்தினுடைய 4வது பாதமும் திருவோணம் நட்சத்திரத்தினுடைய முதல் பாதமும் சேருகின்ற இந்த இடையில் இருக்கும் 24 நிமிடங்களைத்தான் நம்ம அபிஜித் நட்சத்திரமாக எடுத்துக்கிறோம். இந்த நட்சத்திரம் தற்போது வழக்கத்தில் கிடையாதுங்க. இந்த நட்சத்திரத்தை கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயிலிறகில் ஒளித்து வைத்திருப்பதாக ஐதீகம். மகாபாரதத்தில் இந்த அபிஜித் நட்சத்திரம் தோன்றிய அந்த புராண கதையை ஆல்ரெடி நம்ம சில பதிவுகள்ல முன்னாடியே பார்த்திருக்கோம். இன்றைய தினம் இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. ஒவ்வொரு மாதமும் அபிஜித் நட்சத்திரம் நமக்கு கிடைத்தாலும் கூட இன்றைய தினம் கிடைக்கும் அபிஜித் நட்சத்திரம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. தமிழ் மாதங்களில் ஆவணி மாதத்தின் முதல் நாளும் சங்கடகர சதுர்த்தி திதியும் சேருகின்ற மிக மிக அற்புதமான நேரத்தில் நமக்கு அபிஜித் நட்சத்திரமும் கிடைக்குதுங்க. இந்த நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து நாம் செய்யக்கூடிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் இவை அனைத்திற்குமே பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். அதிலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய எளிமையான மந்திரங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இவை அனைத்துமே உடனடியாக பலனையும் கொடுக்கக்கூடியவை. சரிங்க, ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இன்றைய தினம் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை எந்த நேரத்தில் ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தோம்னா நள்ளிரவு 12 மணி 9 நிமிடங்கள் முதல் 12 மணி 33 நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க. அதாவது இன்றைய தினம் ஜூன் 14 சனிக்கிழமை பின்னிரவுன்னு இதை நம்ம சொல்லுவோம். இங்கிலீஷ் டேட்ல பார்த்தோம்னா ஜூன் 15 சண்டே ஞாயிற்றுக்கிழமை அதிகாலைனோ இதை நம்ம எடுத்துக்கலாம். எளிமையா சொல்லணும்னா இன்றைய தினம் நைட்டு நள்ளிரவு 12 மணி 9 நிமிடங்கள் முதல் 12 மணி 33 நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க அபிஜித் நட்சத்திர நேரம். இந்த நேரத்துல தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய திருநாமத்தை நம்ம எழுத போறோம். நம்ம நிறைய தமிழ்ல மற்றும் சமஸ்கிருதம்ல இருக்கக்கூடிய மந்திரங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சில பேர் நீங்க இங்கிலீஷ்லயும் வேணும்னு கேட்டிருந்தீங்க. அதனால தாங்க இந்த மெத்தடை நம்ம கொடுக்கிறோம். ஒரு ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல கிரீன் கலர், ப்ளூ கலர் அல்லது ரெட் கலர் பெண்ணால 24 முறை 24 டைம்ஸ் இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய திருநாமத்தையும் இந்த ஸ்விட்ச் வேர்டையும் சேர்த்து நீங்க எழுதுங்க. லார்ட் கிருஷ்ணாஸ் மேஜிக் பிகின் நவ். லார்ட் கிருஷ்ணாஸ் மேஜிக் பிகின் நவ். லார்ட் கிருஷ்ணாஸ் மேஜிக் பிகின் நவ். சரியாக 24 முறை 24 டைம்ஸ் நம்ம எழுதணும். நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டு கூட எழுதலாம். இதை எழுதுவதற்கு முன்பாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த முக்கியமான ஒரு கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உடனே நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுட்டு எழுதுங்க. 24 முறை எழுதி முடிச்சிட்டும் இன்னொரு முறை நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. பிறகு அந்த பேப்பரை மடித்து சுத்தமான ஒரு இடத்துல வச்சிருங்க. பேக்ல, ஷெல்ஃப்ல அல்லது பூஜை அறையிலன்னு எங்க வேணாலும் நீங்க வைக்கலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்தில் வேணாலும் அதை நீங்க எரிக்கலாம். எரிப்பதுன்றது நம்ம அக்னியில் சமர்ப்பிப்பதற்கான அர்த்தம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான முறையை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக தூய்மையான ஸ்படிக கற்கள். இங்கிலீஷ்ல இதை கிறிஸ்டல் ஸ்டோன் அல்லது கிறிஸ்டல் குவார்ட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இயற்கையாக கிடைக்கக்கூடிய தூய்மையான ஸ்படிக கற்கள் இவை. இந்த ஸ்படிகத்துக்குள்ள பார்த்தோம்னா இயற்கையான பிளவுகள், வீரல்கள் நமக்கு தெரியும். அதனுடைய மேற்பகுதி அதாவது வெளிப்பகுதி வழவழப்பாக இருக்கும். வெளி
வெளிப்பகுதி நல்ல பாலிஷ்டா இருக்கும். இந்த ஸ்படிக கற்களுக்கு நிறைய மகத்துவங்கள் இருக்குங்க. இந்த கல்லை நம்முடைய பாக்கெட்ல, ஹேண்ட்பேக்ல, வேலட்ல இது போல உங்களுக்கு பக்கத்துல நீங்க வச்சுக்கும் போது எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் உங்களை தாக்க முடியாது. நாம் மனதார ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். நமக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீகத்தை தூண்டிவிடும். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நேர்மறையான ஆற்றல்களை நமக்கு கவர்ந்தெழுத்து கொடுக்கும். அதிகமான மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க, அடிக்கடி நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னு சொல்றவங்க இந்த கல்லை நீங்க பக்கத்துல வச்சுக்கிட்டாலே ரொம்பவுமே பாசிட்டிவா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. மன அழுத்தம் குறையும். சில பேருக்கெல்லாம் காலையில் எழுந்தவுடன் இந்த நாள் எப்படி போகுமோ, இன்றைய தினம் என்னென்ன நடக்குமோன்னு ஒரு சின்ன பயம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க காலையில் நீங்க எழுந்தவுடன் இந்த கல்லை உங்களுடைய வலது உள்ளங்கையில வச்சு விரல்களால மூடிக்கோங்க. 5 நிமிடங்கள் அமைதியா நீங்க உட்காருங்க. அதற்கு பிறகு உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கை நீங்க பாருங்க. நாள் முழுவதுமே இனிமையாக அமையும். இதை நம்ம டெய்லி பிராக்டிஸ் பண்ணும்போது அதனுடைய ஆற்றல் நமக்கு புரியும். அடுத்ததாக நாம் பார்ப்பது, நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய ஏறு சிங்கி மூலிகை கட்டை. வீட்டில் ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது. தினமும் 5 நிமிடங்கள் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்க வலது கையில இந்த கட்டையை பிடிச்சுக்கிட்டு ரைட் ஹேண்ட்ல இந்த கட்டையை வச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் நிறைவேறும். அடுத்ததாக நாம் பார்ப்பது அதிரடியான பணவரவையும் முக வசியத்தையும் தரக்கூடிய லக்ஷ்மி சங்குமாலை. இதை லக்ஷ்மி கௌரி இடம்புரி சங்குமாலைன்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே கடலிலிருந்து தோன்றக்கூடிய சங்கு, சிப்பி, சோழி, கல்லுப்பு போன்ற பொருட்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகம். அதிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட லக்ஷ்மி சங்குகளால் ஆன இந்த மாலையை கழுத்தில் நாம் அணியும் போது நம் உடலிற்கும் மனதிற்கும் நல்ல லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்து கொண்டே இருக்கும். இதை தாண்டி முகவசியம், முக வசீகரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குளிக்கும் நேரம் மற்றும் தூங்கும் நேரத்துல மட்டும் இந்த மாலையை நம்ம எடுத்து வச்சிடணும். மற்ற நேரம் முழுவதுமே இந்த சங்கு மாலையை நாம் அணியலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இந்த சங்கு மாலை அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது மேஜிக்கல் லக்கி டார்டாய்ஸ், அதிர்ஷ்ட மாயாஜால ஆமை. இந்த ஆமையை வீட்டினுடைய எந்த ரூம்ல வேணாலும் நீங்க வைக்கலாம், அல்லது ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடத்திலும் வைக்கலாம். எனக்கு வாழ்க்கையில அதிர்ஷ்டமே கிடையாது, ஒரு நாள் கூட எனக்கு லக் இருந்ததே கிடையாதுன்னு சொல்றவங்க இந்த ஆமையை நீங்க வீட்ல வச்சுட்டு தினமும் 2 நிமிஷம் அதை நீங்க பார்த்துட்டே வாங்க. இந்த ஆமையின் முதுகில் ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில பார்த்தோம்னா 3 எந்திரங்கள் தெரியும். ஸ்ரீ குபேர யந்திரம், ஸ்ரீ மகாலட்சுமி யந்திரம், ஸ்ரீ சக்கர யந்திரம். டெய்லி 2 நிமிஷம் அந்த எந்திரங்களை நீங்க பார்த்துட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக ஆரம்பிக்கும். நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். இதனுடன் நீங்கள் மனதார ஆசைப்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஒவ்வொன்றாக நடைபெற ஆரம்பிக்கும். பணவசியத்தை ஏற்படுத்துவது மட்டும் கிடையாதுங்க, நாம் நினைத்த காரியங்களையும் நிறைவேற்றி கொடுக்கும். இந்த ஆமையை வீட்டுல நம்ம வைக்கும் போது வாஸ்து தோஷம் நீங்கும். பணவரவு நிரந்தரமாக இருக்கும். ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடத்துல வைக்கும் போது தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றத்தை கொடுக்கும். இதை தாண்டி இன்னும் நிறைய பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த அதிர்ஷ்ட ஆமை. இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் நம்ம வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தாந்திரிக பொருட்கள் கிடைக்கணும், அதன் மூலமாக பலன் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல இந்த பொருட்களை பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை ரொம்பவுமே கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.